வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 183 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவராலா இந்த வீக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% மேல நல்லாவே ஏறியிருக்கு. நம்ம ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம்ல ஒரு 600 பாயிண்ட் நல்லாவே ஏறியிருந்தது. லாஸ்ட் ஒரு 3 நாள்ல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருக்கு. ஒரு சின்னதா ஒரு பீரிஷ் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இது நிரந்தரமா இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஃப்ஐ ஆக்டிவிட்டி இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஒன்ஸ் அவர் ரிட்டர்ன் பேக் வந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு என்னன்னு கிளியர் ட்ரெண்ட் கிடைச்சிடும். மேபி திங்கட்கிழமை ஒரு சின்னதா இறக்கம் வந்துட்டு மேலே ஏறலாம். பட் ஆனால் கிளியரா சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% மேல நல்லாவே ஏறியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்ட் எந்த மாரி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க சப்போஸ் பை பண்ணாலும், அதிக குவான்டிட்டி பை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியா பை பண்ணுங்க. ஒரு 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, 50 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணீங்க. ஏன்னா அதிகமா குவான்டிட்டி வாங்கிட்டீங்கன்னா, திருப்பி சப்போஸ் இறங்குதுன்னா ஒரு 10%, 20%, 50% இறங்குன்னா, திருப்பி உங்கள்ட்ட போறதுக்கு பணம் வேணும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4227 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதிகமாவே இந்த தடவ சேல் பண்ணிட்டாங்க. நம்ம வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை டோட்டல் சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல டிஐ பார்த்தீங்கன்னா, 820 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணவே இல்ல டிஐ. எஃப்ஐ தான் ஃபுல்லா இது பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு, யுஎஸ் மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு, குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 3யோட ரிசல்ட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. டிசிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இது வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த இந்த வரப்போற குவார்ட்டர் 3 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு, அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிங்க. இப்போதைக்கு உங்கள் ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் என்னன்னு பார்த்துங்க. அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ் மீன்ஸ் லைக் குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது, அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி வருது. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 3யோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அப்டேட்லாம் எப்படி இருக்குது, நல்லாவே க்ரோத் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்கினா கூட நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அக்கார்டிங் டு பிளான் அந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதையும் அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். ஹீரோ மோட்டார் கார்ப் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து நல்லா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1% மேலே நல்லாவே இறங்கியிருந்தது. அது என்ன காரணம் பார்த்தோன்னா, அவங்களோட டிசம்பர் சேல்ஸ் டேட்டா இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17.5% வந்து இறங்கியிருக்கு. போன இயர் ஆன் இயரில். அதாவது டிசம்பர் 24 விட டிசம்பர் 23 வந்து இறங்கியிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் சேல் வந்து பார்த்தீங்கன்னா, 22% வரைக்கும் இறங்கியிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டில் பாருங்கள் நல்லாவே இறங்கிடுச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. ஏன்னா அன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து மற்ற இதோட மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸு இவங்களோட டேட்டாலாம் மகேந்திரா இந்திராலாம் டேட்டா வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு ஆட்டோ செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லாவே ஏறி இருந்தது. அன்னைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் நல்லாவே ஏறி இருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுனில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1% 1.5% வரைக்கும் இறங்கியிருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4223ன்னு இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட் சுச்சுவேஷன் இறங்குது அப்படின்னா, திருப்பி கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எகைன் ஒரு 4000 கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஃபோராக பார்த்தீங்கன்னா, ஒரு 6200ல் இருந்தது. இப்போ நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40% கரெக்ஷன் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட் ஷேர்லேருந்து ஒரு அப்டேட்டு. ரைட் ஷேர் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கள்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 69 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு 4% வரைக்கும் நல்லாவே ஏறி இருந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2% மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா தான் அவங்க போனஸ் ஷேர்லாம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த இதில அப்படியே கொஞ்சம் இறங்கியிருந்தது. ஃபர்தரா டவுன் ஆயிட்டே போயிட்டுருந்தது. இப்ப இந்த ஆர்டர் கிடைக்குதுங்கிற நியூஸ் இம்பாக்ட்னால கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. பட் கிளியர் ட்ரெண்ட் வரல. ஒரு சர்டன் 300 எபோவ் போகுது, நல்லாவே பிரேக் அவுட் ஆகி போகுதுன்னு அதெல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நீங்க வெயிட் பண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஐஆர்எஃப்சியோட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வேற வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க ரைட்ஸ்க்கு வந்து ஆர்டர் இதெல்லாம் கிடைக்கும்போது ஃபினான்ஷியல் இது சப்போர்ட் தேவைப்படுது. அது எங்கேருந்து எடுக்கலாம்னா, ஐஆர்எஃப்சிலேருந்து லோன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்கள்ட்டயும் ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியா வரும். ஏன்னா சேம் ரிலேட்டட்ல தானே இருக்கிறாங்க 2 பேருமே. ஸோ அந்த ஒரு இதுனால அவங்கள்ட்டயும் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு 2, 3 பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கும் ஆர்டர் செக்யூர் ஆர்டர்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் சிச்சுவேஷன். மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னா எகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததா என்ஹெச்பிசி ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கோடிக்குள்ள பேமெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தாங்க. இந்த டெஸ்டாவி பவர் ஸ்டேஷன் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த பவர் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கிளைம் பண்ண இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி வரைக்கும் நல்ல ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு எடுப்படலை. என்ன கிட்டத்தட்ட காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 1% மேலே நல்லா ஏறி இருந்தது. பட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ் கேண்டில்லாம் போட்டுட்டு ஒரு 1/2% மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறி இருக்கு. பட் ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே இறங்கிடுச்சு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 114 வரைக்கும் இருந்தது. அதுலேருந்து ஒரு ஃபர்தர் ஃபாலு ஆல்மோஸ்ட் ஒரு 30% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் எல்லாமே கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அப்பு ஒரு நாள் டவுன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஒரு கிளியர் ட்ரெண்ட் வரல. கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண ஆரம்பிக்கலாம். பிஃபோராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வெறும் ரூ. 20 ரூ. 30 ரேஞ்சில் இருந்தது. அதுலேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிட்டே போயிட்டு கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது. வெயிட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் ஹோல்டிங் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ரிவர்சல் எடுக்கும். என்னன்னா நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு ஃபர்தர் நான் எப்படி பண்ணுறேன்னா ஒரு 10% 20% கரெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சர்டன் குவான்டிட்டி வாங்குவேன் நான். டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷனை பார்த்துட்டு. சப்போஸ் இன்னும் இறங்குதுனாலும் கூட நான் வெயிட் பண்ணுவேன். நல்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்ததுக்கப்புறம் அதிகமாக குவான்டிட்டி வாங்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் ரொம்ப குவான்டிட்டி வாங்குறதில்ல. 10 குவான்டிட்டி 15 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட வியூவில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்ததா ஐஜிஎல் அண்ட் எம்ஜிஎல் ஷேர் 2 ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எம்ஜிஎலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னா கெயில் அண்ட் ஓஎன்ஜிசி வந்து கேஸ் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி சிட்டி கேஸ் இதில் வந்து கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 0.6 MMCC உள்ள கேஸ் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்றைக்கி ஏறி இருக்கு. காலையில் இதோட பிரேக் அவுட் ஆகி கேண்டில் நல்லாவே பிரேக் அவுட் ஆகி அப்பில் தான் போயிருக்கு. புல்லிஷ் கேண்டில் தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 325 ரேஞ்சில் 320 ரேஞ்சில் வந்தது. இன்னும் ஃபர்தராக இறங்கும்னு எதிர்பார்த்தது. பட் ஆனால் இறங்கலை. இல்லை என்னென்னா கேஸோட ப்ரைஸு மானியம் இதெல்லாம் குறைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் நியூஸ் இம்பேக்ட்னால இறங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் கேஸ் ப்ரைஸுன்னு எகைன் ரிவைஸ் பண்ணி ஏற்றிட்டாங்க அவங்க. ஸோ அந்த ஒரு இதனால திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% வந்து நல்லாவே ஏறிடுச்சு. இந்த 325லேருந்து 441 இப்போ வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் ஷார்ட் டைம்லேயே நல்லாவே ஏறிருக்கு. வித்தின் எ மந்த் அதாவது இந்த டிசம்பர் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கு. நம்ம சப்போஸ் இந்த இதில் பிடிச்சிருந்தா கூட நம்ம நல்ல ஒரு கெயின் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்த சமயத்தில் நம்ம யாருமே பை பண்ண மாட்டோம். இந்த சமயத்தில் தான் நம்ம ஏன்னா ஆல்ரெடி ஏறி வந்துச்சு. இப்போ தான் பை பண்ண போவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சமயத்தில் வந்து ஒரு பேனிக் ஆகும். ஓஹோ! இப்போ இந்த இதுலேருந்து இன்னும் டவுனில் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம் வாங்காமல் இருந்திருப்போம். நல்ல ஒரு நியூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா இதுக்கப்புறம் தான் நம்ம கன்சிடர் பண்ணி பை பண்ண போவோம். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ரேஞ்சில் நல்ல லோவர் ரேஞ்சில் இருக்கும்போது கரெக்டாக
பிக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அக்யூரஸி யாராலும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே மார்க்கெட்டை வந்து கரெக்டாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ நியூஸ் வருது, என்னென்ன நியூஸ் வருது, ஒரு கம்பெனியை பற்றி கண்டினியூஸாக அந்த கம்பெனியை பற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன அப்டேட் வருதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு கரெக்டான டைமில் ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். அடுத்ததாக ஐடிசி ஷேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம ஐடிசி ஓட்ட வந்து டீமர்ஜ் டேட் வந்துருச்சு. ஜனவரி 6 தான் சொல்லியிருந்தாங்க. இன்னையோட லாஸ்ட் டேட்டு, அதாவது இன்றைக்கி மீன்ஸ் வெள்ளிக்கிழமை ஜனவரி 3யோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஹோல்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐடிசி ஓட்டர் ஷேர் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஷேர் இருந்தால் 1 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180லேருந்து 175 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நுவாமாங்கிற அனலைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ள ப்ரைஸோட ஐடிசி ஷேர் ப்ரைஸ் வந்து 480 481 இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 460 இல்லைன்னா 455 இந்த ரேஞ்சில் ஒரு சட்டன் இது இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 420 ரேஞ்சில் வந்து கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஒரு லக்கு. இதிலேருந்து நம்ம திருப்பி பை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். Q3 ரிசல்ட்லாம் வரட்டும். அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள்லேருந்து 45 நாள் டைம் எடுக்குங்கிறாங்க. நம்ம இதில் வந்து அக்கௌண்டிங்கில் நம்மளோட டிமேட் அக்கௌண்டிங்கில் வரத்துக்கு 30லேருந்து 45 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா என்எம்டிசி ஸ்டீல் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டைம் எடுத்தது. பட் இப்போ என்னென்னா அதை அப்படியே ஆஃபாக சொல்கிறாங்க. ஷார்ட் டைமில் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த டிமெர்ஜருக்கான ஷேர் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஜாப்பனீஸ் புரோக்கரான நொமோரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200லேருந்து 230 வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளியரான ஒரு ட்ரெண்டு கிடைக்கல ஐடிசி ஷேருக்கு, ஐடிசி ஹோட்டல் ஷேருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவசரப்பட்டு ஒன்றும் பை பண்ண வேணாம். என்னென்னா இப்போ ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, நல்ல ஒரு கம்பெனி தான். பட்டு இந்தியாவிலே பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டலாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 260 ஹோட்டலில் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 ஹோட்டல் அவங்க வச்சுருக்காங்க. இதில் 50% வந்து இவங்க ஓனாக ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஓன் ஹோட்டலாக வச்சுருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 50% வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இதில் வச்சுருக்காங்க. அதாவது இன்னொரு ஹோட்டல் இருக்கும், அதில் வந்து இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஐடிசி நேம் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லா விதமான இதுவும் ப்ரீமியம், லக்ஸரி, பட்ஜெட் ரிலேட்டடான ஹோட்டலும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரிலேட்டடாக நல்ல ஒரு கம்பெனியாக இப்போதைக்கு ஐடிசி ஹோட்டல் இருக்குது. நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வந்ததுன்னா அந்த ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து பேட்டுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஸ்கூட்டின்னு இருக்காங்க. பேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% ஷேர்ஸ் இருக்குது, ஸ்கூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% ஷேர் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கலாம்னா, மேபி அவங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேல் பண்ணலாம். ஒரு சர்டன் டைம் லைக் மேபி 1 மந்த் 2 மந்த் ஆஃப்டர் கூட சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகுது. பட் கிளியரான நியூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இல்லை பாசிட்டிவ் அதிகமாகவே இருக்குது, நெகட்டிவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வந்ததுன்னா அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேரையும் வாங்குங்க, ஐடிசி ஷேரையும் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.